சற்று முன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ப்ளஸ் 50, 60, 70 வயது மேற்பட்ட ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 2 மகிழ்ச்சிகரமான அறிவிப்புகள் வெளியாயிருக்கு. இதை பற்றின கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும். அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி வச்சுங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவர்ஸ் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல் முக்கிய அறிவிப்பாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பார்த்துடலாம். பொதுவாக அதாவது நீங்கள் ரேஷன் அட்டையில் ஏதாச்சும் பெயர், முகவரி, அப்படி இல்லைன்னா வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் திருத்தம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதற்கான சிறப்பு முகாம் தொடர்பாக ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கு. அந்த வகையில் பொது விநியோக திட்டத்தின் பயன்களை குடிமக்கள் எளிதில் பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் மக்கள் குறைதீர் முகாம் ஒவ்வொரு மாதமும் நடத்தப்பட்டு வருது. டிசம்பர் மாதத்திற்கான பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் ஒவ்வொரு மாவட்டத்திலுமே பார்த்தீங்கன்னா பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் 19 மண்டல உதவி ஆணையர் அலுவலகத்தில் நடக்க இருக்கு. அது எப்போன்னு சொல்லி பார்த்தோன்னா வருகின்ற 14ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் 10 மணிலேருந்து பிற்பகல் 1 மணி வரையும் நடக்க இருக்கு. அந்த முகாமில் நீங்கள் கலந்துக்கிறது மூலமாக உங்களுக்கு குடும்ப அட்டையில் ஏதாச்சும் பெயர் சேர்க்கணும், இல்லை பெயர் நீக்கம் செய்யணும், அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும், மொபைல் நம்பர் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற அனைத்து ரேஷன் அட்டை தொடர்பான சேவைகளையும் அங்கே மேற்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய ரேஷன் கடையில் ஏதாச்சும் பொருட்கள் வழங்குறதுல புகார் இருக்கலாம், இல்லைனா ரேஷன் கடை ஊழியர் மேலே புகார்கள் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தனியார் கடைகளில் விற்கப்படக்கூடிய பொருட்கள் மேலே ஏதாச்சும் புகார் இருக்கலாம். அப்படின்னா நீங்கள் அந்த முகாமில் கலந்து கொண்டு அது மூலமாக நீங்கள் புகார் அளிக்கிறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு சீக்கிரமாகவே நடவடிக்கை எடுத்து கொடுப்பாங்க. அண்ட் இரண்டாவது முக்கிய அறிவிப்பாக 50, 60, 70 ப்ளஸ் வயது மேற்பட்டோருக்கு ஒரு மகிழ்ச்சி அறிவிப்பு வெளியாகிருக்கு. அதாவது மூத்த குடிமக்களுக்காக ஒரு அறிவிப்புன்னு கூட சொல்லலாம். அதாவது அவங்களால போயிட்டு ரேஷன் கடையில் நின்று பொருட்கள் வாங்குறது அப்படின்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது க்யூவில் போய் நிற்கணும் அப்படின்னாவே 2 மணி நேரம் ஆகலாம், அதுக்கு மேலேயும் ஆகலாம். ஸோ இதனால் மூத்த குடிமக்கள் அவங்க ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. இதனை சரி செய்யும் விதமாக மூத்த குடிமக்கள் வீட்டில் இருந்தே பொருட்கள் வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு சூப்பரான அறிவிப்பை தான் வெளியிட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் கடைக்கே செல்ல வேண்டாம், வீட்டில் இருந்தே பொருட்கள் உங்களுக்கு டைரெக்டாக விநியோகம் செஞ்சுருவாங்க. அதற்காக நீங்கள் ஒரு அங்கீகார சான்று அப்படிங்கிறது வாங்கினா மட்டும் போதும். இது எங்கே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மக்கள் குறைதீர் முகாம் வருகின்ற 14ஆம் தேதி நடக்க இருக்கிறதா சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ அதில் நீங்கள் இந்த அங்கீகார சான்று அப்படிங்கிறத வாங்கிக்க முடியும். இதற்கு தேவையான ஆவணங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா நீங்கள் மூத்த குடிமக்கள் அப்படின்றதுக்கான ஒரு சான்று ப்ளஸ் உங்களோட புகைப்படம் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னாவே போதுமானது. ரேஷன் கார்டு உங்களுக்கு செக் பண்ணிவிட்டு அங்கேயே அங்கீகார சான்று அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க. அது மூலமாக நீங்கள் ரேஷன் கடைக்கு அந்த அங்கீகார சான்றை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டுக்கே பொருட்களை விநியோகம் செஞ்சுருவாங்க. அண்ட் இரண்டாவது வகை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்க ரேஷன் கடைக்கு போயிட்டு அங்கீகார சான்று வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதற்கான விண்ணப்பம் ஒன்று கொடுப்பாங்க. அதை நீங்கள் ஃபில் பண்ணி தேவையான ஆவணங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு சில நாட்களில் உங்களுக்கு அந்த அங்கீகார சான்று அப்படிங்கிறது கிடச்சிரும். ஸோ அது மூலமாக நீங்கள் பயன்பெற்றுக்க முடியும். ஸோ மக்கள் அனைவரும் இந்த 2 வாய்ப்பையும் மிஸ் பண்ணிடாதீங்க, பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக இந்த 2 அறிவிப்பும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வேணுங்கிறவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க, அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.